தர்கா வழிபாடு இதை தமிழகத்தில் நிறையா பேர் பின்பற்றினாலும் ஒரு சில அமைப்புகள் மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. தர்காவுடைய கமிட்டி மெம்பர்களை சந்தித்தோம். அவங்கள பார்த்து நம்ம பேசணும். பேசும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்துக்கள் இல்லை, முஸ்லீம்கள் தான். இன்றைக்கி ஒரு 4-5 குடும்பங்கள் அந்த தர்கா பராமரிச்சுட்டு வராங்க. அப்படி வர்றதில் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் எஸ்டிபிஐன்ற ஒரு கட்சியை சார்ந்தவர் இருக்கார். அவருடைய அரசியல் லாபத்துக்காக இன்றைக்கி ஒரு தூண்டுதலின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியே நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமே போராட்டம் பண்ணல, போராட்டத்துக்கு வரவும் இல்லை. எஸ்டிபிஐன்ற ஒரு அமைப்பும் அதை தாண்டி சில ஒரு அமைப்புகளும் வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு இங்கே போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க, போராட்டத்தை நடத்துகிறாங்க. மக்கள் திமுக அரசுக்கு எதிராக எங்கே கிளம்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் திமுகவே இந்த வேலையை செய்யுதோன்னு தான் எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் எஸ்டிபிஐ மட்டும் இல்லை, அதில் எஸ்டிபிஐ அமைப்பு மட்டும் இல்லை. இன்றைக்கி இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏக்கள்லாம் அங்கே பேச தான் செய்கிறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயோ வச்சு முடிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இது இன்றைக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் திமுக. நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு தலைவராக ஒருத்தர் அடையாளப்படுத்தன்னு நினைக்கணும்னா அப்துல் கலாம் போன்றவர்கள் நினைக்கிறோம். ஆனால் திமுக இன்றைக்கி என்ன நினைக்குதுன்னா, கோவையில் குண்டுவெடிப்பு வச்சவர், குண்டு வெடித்து அதனால் பாதிப்படைஞ்சு அவர் சிறை தண்டனை அனுபவித்த ஒரு நபரை, ஒரு குற்றவாளியை இஸ்லாமியர்களை தலைவராக அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு முயற்சிகளை முன் வச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களோ நிதிகளோ கொண்டு போய் சேர விடாத அளவுக்கு திமுக ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குது. நாங்கள் காவல்துறை மேலே மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட இன்றைக்கி காவல்துறை செய்யக்கூடிய சில வேலைகள் கூட மக்களுக்கு எதிராக ஒரு செயலாக தான் இருக்குது. திமுகவுடைய ஒரு கைக்கூலி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி ரொம்ப வலுவிழந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதை மக்கள் உணர்ந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி மக்களுடைய ஒற்றுமையை கிளைக்கிற மாதிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் பிரச்சனை. இதை இன்னைக்கு காவல்துறையும் திமுக அரசும் நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். இளைய பாரத சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருது நம்ம கூட யார் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாஜகவே சார்ந்த ராமநாதபுரம் அஜ்மன் கான் தான். வணக்கம் சார். ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு மோதல் போக்கு போகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இந்த சிக்கந்தர் தர்கா அதோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சிக்கந்தர் தர்காவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தர்கா வழிபாடுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டமாக அதை பற்றி பேசவே முடியும். இந்தியாவுடைய கலாச்சார மதம்ன்றது இந்து அந்த முறை, அந்த வாழ்வியல் முறை எல்லாமே அப்படி தான் இருக்கும். இஸ்லாம் மதம் நமக்கு வெளியிலேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இஸ்லாத்தை பரப்புறதுக்காக சவுதி அந்த இஸ்லாத் கண்ட்ரியிலேருந்து வந்தக்கூடிய நிறையா தூதர்கள், அவுலியாக்கள் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அடக்கஸ்தலம் பண்ணதுனால வெளியிலேருந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்த நபர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அடக்கம் பண்ணி வச்சுருக்கிறவங்க தான் இன்றைக்கி தர்கா வழிபாடு முறை அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இஸ்லாத்தில் ஓரிரை கொள்கை தான் நிலையானது. அவங்கள அந்த இஸ்லாத்தை பரப்ப வந்த நபர்களை நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி, அதாவது இந்திய கலாச்சாரத்தின்படி அவர்களையும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. அதனால் நம்ம கலாச்சாரம் மாதிரியே தர்கா கலாச்சாரம்ன்றது நம்ம இந்தியா முழுமையுமே பரவி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே தர்காக்கள் இருக்குது. இஸ்லாத்தை பரப்ப வந்த நபர்களை வழிபடக்கூடிய நிகழ்ச்சியும் இருக்குது. அவங்கள பின்தொடரக்கூடிய ஆட்களும் அதிகமாக இருக்காங்க. சிக்கந்தர் பாதுஷா தர்கா எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டுலேருந்து அது இருக்குது ஏறத்தாழ. அவரும் இதே மாதிரி ஒரு நபர். தர்கா வழிபாடு இதை தமிழகத்தில் நிறையா பேர் பின்பற்றினாலும் ஒரு சில அமைப்புகள் மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. தமிழகத்தில் தர்காக்கள் வைக்கக்கூடாது, தர்காக்கள் வழிபாடு இருக்கக்கூடாது, தர்காவை பற்றி சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி பல மாநாடுகள், பல பிரச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம பாஜக சிறுபான்மை அணி சார்பாக தேசிய தலைமையிலிருந்தும் மாநில தலைமையிலிருந்தும் அறிவுறுத்தலின்படி எல்லா தர்காக்களுக்கும் நாங்கள் சுற்றுப்பயணம் போனோம். தர்காவுடைய கமிட்டி மெம்பர்களை சந்தித்தோம். அவங்கள பார்த்து நம்ம பேசணும். பேசும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்துக்கள் இல்லை, முஸ்லீம்கள் தான். தர்காக்களுக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளோ அதிகமாக போகிறாங்களோ அதை விட அதிகமாக இந்துக்களும் போகிறாங்க.
சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் என்னென்னா, மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமா மச்சான்ற முறையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்றைக்கி சிக்கந்தர் பாதுஷாவுடைய வாரிசுகள், அவங்க வழி வழியாக குடும்பங்கள், பல குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு 4-5 குடும்பங்கள் அந்த தர்காவை வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அப்படி வர்றதில் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் வந்து எஸ்டிபிஐன்ற ஒரு கட்சியை சார்ந்தவர் இருக்கார். அவருடைய அரசியல் லாபத்துக்காக, தனிப்பட்ட அவருடைய அரசியல் லாபத்துக்காக இன்றைக்கி ஒரு தூண்டுதலின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த ஒரு முரணுமே இல்லை, சம்மந்தமே இல்லை. நம்ம திருப்பரங்குன்றத்துக்கே போனாலுமே நேரடியாக போய் கேட்டோம்னாலும் பார்த்தோம்னாலும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமே போராட்டம் பண்ணல, போராட்டத்துக்கு வரவும் இல்லை. எஸ்டிபின்ற ஒரு அமைப்பும் அதை தாண்டி சில ஒரு அமைப்புகளும் வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க, போராட்டத்தை நடத்துகிறாங்க. இன்னமும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட அவங்களுடைய இந்த ஆடு கோழி பலியிடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பண்ணுறாங்க. மேலே வந்து தொழுகை பள்ளியும் தர்கா மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து தொழுகை நடத்துகிறதுக்கோ இல்லை வழிபாட்டு உரிமை பறிப்புன்ற மாதிரி சொல்கிறதுக்கோ எந்த விஷயமுமே இங்கே நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. இன்றைக்கி புதுசாக நான் அந்த மலை மேலே ஏறி போய் நான் இங்கே ஆடு வெட்ட போகிறேன், கந்தூரி கொடுக்க போகிறேன்றது தவறான ஒரு செயல்னால தான் இந்த ஒரு முரண்பாடை ஏற்படுது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கேட்ட எல்லா தர்காக்களையும் பிரச்சனை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து முஸ்லீம்கள்னால தான் பிரச்சனை வருது, எங்களை தர்கா வழிபாட்டுக்கு விட மாட்டேங்கிறாங்க, தர்காவுக்கு வரக்கூடிய மக்களை அச்சுறுத்துறாங்க. இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சதே இந்த எஸ்டிபிஐ, இந்த தவ்ஹீத் ஜமாத், இந்த தமுமுக போன்ற அமைப்புகள் தான். இதே அமைப்புகள் இன்றைக்கி சிக்கந்தர் மலையை நாங்கள் பாதுகாக்க போகிறோம், சிக்கந்தர் தர்காவை நாங்கள் பாதுகாக்க போகிறோம்னு போராடுறது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இது வந்து இயல்பாக நடந்த மாதிரியே ஒரு விஷயமா தெரியல. தமிழகத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் அது. அந்த சம்பவத்துக்கு மக்கள்கிட்ட ஒரு இன்னைக்கு தமிழகத்தை ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிற திமுக அரசு மேலே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது, பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை மக்கள் வந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. மக்கள் எல்லாம் ஒன்றுமையாக சேர்ந்தாங்க. மக்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக எங்கே கிளம்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் திமுகவே இந்த வேலையை செய்தோன்னு தான் எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் எஸ்டிபிஐ சொன்னீங்க, எஸ்டிபிஐ வந்து அதிமுக கூட தான் கூட்டணி இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏன் டிஎம்கேக்கு ஏன் ஃபேவராக பண்ண போகிறாங்க அவங்க? ஆனால் எஸ்டிபிஐ மட்டும் இல்லை, அதில் எஸ்டிபிஐ அமைப்பு மட்டும் இல்லை. இன்றைக்கி இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏக்கள்லாம் வந்து அங்கே பேச தான் செய்கிறாங்க, அந்த இஷ்யூ பற்றி பேச செய்கிறாங்க. திருச்சியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து மலக்கோட்டை எம்எல்ஏ வந்து அப்துல் சமாத் கூட சொல்லியிருந்தார், சட்டசபையிலேயே பற்றி. இது வந்து இந்த விஷயம்ன்றது வந்து அங்கே நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயோ வச்சு முடிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இதை இன்றைக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்கிறதுக்கு முக்கிய காரணம் திமுக தான், அதுக்கு வந்து மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா எஸ்டிபிஐ, ஐக்கிய ஜமாத், இந்தியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சி எல்லாமே வந்து போராட்டம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் திருப்பரங்குன்றத்தில். எதுக்காக இந்த போராட்டம் வந்து திருப்பரங்குன்றம் முருகரோட வழிபாடு தலத்தை வந்து முருகரோட கோயில் வந்து முதல் படைன்னு சொல்கிறாங்க, முதல் கோயில் அங்கே தான் இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. அந்த கோயில் எதுக்கு வந்து மெயினாக இவங்க இந்த மாதிரி போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறது காரணம் என்ன? பெரும்பாலும் முருகன் கோயில் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா தமிழர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க முருகனை. அந்த கோயிலும் கூட குடவரை கோயில் தான், அது அந்த மலையே குடைஞ்சு கோயிலாக தான் அது பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்துக்கள் வந்து அந்த மலையே ஒரு புனிதமான மலையாக தான் பார்க்குறாங்க. இத்தனை ஆண்டுகளாகவும் இங்கே வந்து பிரச்சனைகள் கிடையாது. தர்கா இருந்தது, தர்காவில் வழிபாடுகள் நடந்தது, அதை பற்றி அந்த வழிபாட்டுகளுக்கும் எந்த தடையும் இல்லை. கோயில் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே முருக பக்தர்கள் நிறையா பேர் தர்காவுக்கு போயிட்டு போகிறாங்க இன்னமும் கூட. இப்போ சமீபத்தில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த தர்காவுடைய வாரிசுதாரர்கள் 1-2 பேர் சில கட்சிக்கு ஆதரவாக சில கட்சிகளுடைய பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வழக்கமே இல்லாத வழக்கமாக நான் சேவலை அறுத்து இங்கே பலியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மைக்கே புறம்பாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா இஸ்லாத்தில் இந்த மாதிரி வழக்கங்கள் இல்லை. குர்பானி கொடுக்கறத தவிர்த்து இந்த மாதிரி வழக்கங்கள் ஆடு அறுத்து பலியிடுகிறதோ சேவல் அறுத்து கொடுக்குறதோ அந்த மாதிரி பலியிடக்கூடிய நிகழ்வுகளே இல்லை பெரும்பாலும். ஒரு குடும்பமாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு
அவங்களோட அன்பை பகிர்ந்து பரிமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான தனிப்பட்ட இடமும் திருப்பரங்குன்றத்திலே ஒரு பகுதியில் இருக்குது. அங்கே வந்து இந்து மக்களும் எல்லாருமே அங்கே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றத காலங்காலமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து இவங்க வந்து இன்னைக்கு அரசியல் செய்கிறதுக்காகவும் மக்களுடைய ஒற்றுமையை கெடுக்கிறதுக்காகவும் இன்னைக்கு இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எஸ்டிபி அமைப்புகளும் சரி, தௌஹீத் ஜமாத்துகளும் சரி, இந்த மாதிரி அமைப்புகள் செய்யுது. இதை வந்து திமுக அரசு வேடிக்கை பார்க்குது. ஏன்னா இன்றைக்கி திமுக இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமை தமிழகத்தில். எங்கே மக்கள் நம்ம மேலே திரும்பிடுவாங்களோ அப்படின்றதுக்காக மக்களை வந்து எவ்வளோ ஒற்றுமையை பிரித்து அவங்கள சிதறடித்து அவங்களோட கவனத்தை திமுக அரசு மேலே வரவிடாமல் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லைன்னா முன்கூட்டியே சொன்ன மாதிரி மதுரையில் பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து என்றைக்குமே மாமன் மச்சான்ற உறவு தான். உங்களுக்கு கோயிலில் ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, ஊரில் திருவிழா நடந்தாலும் சரி, முதல் ஆளாக பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய வீட்டுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்போ அவங்களோட அன்பை பரிமாறிக்கிடுவாங்க. இஸ்லாமியர்களும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடிய மதுரை மண்ணில் இன்றைக்கி இந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் திமுக தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்திய முஸ்லீம் லீக் எஸ்டிபி அமைப்புகள் இவங்க வந்து இன்றைக்கி கடுமையாக போராடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக தான் வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீமும் வந்து நல்லிணக்கத்தை வந்து கெடுக்கிறாங்கன்னு. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கண்ணா இது நீங்கள்? ஆனால் இன்றைக்குமே ராமநாதபுரத்தில் ஏர்வாடி தர்கான்னு ஒரு தர்கா இருக்குது. நல்ல தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே நல்ல ஃபேமஸான தர்கா அது. அங்கே வழிபாடுகள் நடக்குது. அங்கே சந்தனக்கூடு திருவிழா, மற்ற திருவிழாக்கள் நடக்கும் பொழுது நம்மளுடைய இந்து சகோதரர்கள் தான் அங்கே சந்தனம் அனுப்புவாங்க. முதல்ல நின்று அந்த வேலைகளை பார்ப்பாங்க. அந்த திருவிழாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களோட இந்து மக்களுக்கு தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. முதல் மரியாதை முதற்கொண்டு இந்துக்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் எல்லா தர்காக்களையும் எல்லா ஊரில் எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி தான். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒன்றா தான் இருக்காங்க. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு தலைவராக ஒருத்தர் அடையாளப்படுத்தன்னு நினைக்கிறோம்னா அப்துல் கலாம் போன்றவர்கள் நினைக்கிறோம். ஆனால் திமுக இன்றைக்கி என்ன நினைக்குதுன்னா, கோவையில் குண்டு வெடித்து அதனால் பாதிப்படைஞ்சு அவர் வந்து சிறை தண்டனை அனுபவித்த ஒரு நபரை, ஒரு குற்றவாளியை இஸ்லாமியர்களை தலைவராக அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு முயற்சிகளை முன் வச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா அவரோட ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே பார்த்தாங்க. இன்றைய இஸ்லாமிய மக்களும் இளைஞர்களும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசத்தை நோக்கி ஒரு வழிநடத்தி கொண்டு போகிறோம். ஆனால் திமுக அரசு வந்து திரும்ப இஸ்லாமிய மக்களையும் இந்து மக்களையும் பிரித்து கையாளக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து பாஜக தான் வந்து மக்கள் வந்து பிரிவினைவாதம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நீங்கள் திமுகன்னு சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? ஆனால் நான் பாஜகவில் பயணம் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு இஸ்லாமியர் நான் பாஜகவில் பயணம் பண்ணுறேன். என்னுடைய நான் இருக்கக்கூடிய பகுதி ராமநாதபுரத்தில் எல்லா ஜமாத் நிர்வாகிகளுக்கும் என்னை தெரியும். தனிப்பட்டும் சரி, என் கூட நேரடியாகவும் சரி பேசியிருக்காங்க. என்கிட்ட நிறைய உதவிகள் கேட்டிருக்காங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்து ராமநாதபுரம் மக்களுக்கு இதுவரைக்கும் முஸ்லீம்களுக்கு அதிகப்படியான நலத்திட்டங்கள் எதுவுமே போனதில்லைன்றதை தாண்டி விழிப்புணர்வு கூட இல்லை. எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு மைனாரிட்டி மினிஸ்டர், ஒரு மைனாரிட்டி ஜாயின்ட் மினிஸ்டர், சென்ட்ரல் மைனாரிட்டி ஜாயின்ட் மினிஸ்டர் வந்து கலெக்டரேட் மீட்டிங்கில் பேசுகிறாரு. அங்கே வந்து பிசிஎம் உடைய வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரி ஒருத்தர் எந்திரிச்சு மைனாரிட்டிஸ்க்கு என்ன திட்டம் இருக்குன்னு கூட அவரால் சொல்ல முடியலை. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களோ நிதிகளோ கொண்டு போய் சேர விடாத அளவுக்கு திமுக வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குது. தொடர்ந்து நீங்கள் திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சொல்கிறீங்க, அங்கே எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து திமுகவோட நல்லிணக்கத்தோடு இருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் தனிப்பட்ட மனிதனுடைய வந்து உச்சபட்ச கோபமே என்னென்னா தன்னை வருத்தி கொள்வது தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி பாஜகவுடைய மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பினால் இந்த திமுக அரசை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் மக்களுக்காக எதுவும் பண்ண முடியலைன்ற ஒரு ஏக்கத்திலையும் வழியிலையும் தன்னைத்தானே வருத்தி கொண்டார். இது வந்து திமுக அரசுக்கு எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அவங்க கையில் நிறையா மீடியா பவர் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அதை விட காவல்துறை இருக்குது. இன்றைக்கி காவல்துறை கூட நாங்கள் காவல்துறை மேலே மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட இன்றைக்கி காவல்துறை செய்யக்கூடிய சில வேலைகள் கூட மக்களுக்கு எதிராக ஒரு செயலாக தான் இருக்குது. திமுகவுடைய ஒரு கைக்கூலி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம்னு பார்த்தோம்னா, முதுகுளத்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க நடத்துகிறாங்க. அதுவும் தனிப்பட்ட ஒரு நபரை
ஒரு தேசிய தலைவரை பற்றி தவறாக பேசுனதுக்காக கைது செய்ய சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதற்கு செல்றதுக்கு அனுமதி கேட்டு அனுமதி கடிதம் கொடுக்கும் பொழுது அந்த காவல் உதவி ஆய்வாளர் அதுக்கு பதில் கடிதம் கொடுக்குறாங்க. அவங்க கேட்டது தனிப்பட்ட நபர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி. இவங்க என்ன பதில் கடிதம் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சமூகத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்கன்னு அப்படின்னு திசை திருப்புற வேலையை ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்காங்க. இந்த கடிதத்தை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்போ எங்கள் சமூகத்தை எதிர்த்து அவங்க போராடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சமூக பிரச்சனையை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி ரொம்ப வலுவிழந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து மக்கள் உணர்ந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி மக்களுடைய ஒற்றுமையை கிளைக்கிற மாதிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் பிரச்சனை. இன்னைக்கு மதுரையில் எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருந்தாங்களோ அந்த இடத்துல பிரச்சனை. இன்றைக்கி ராமநாதபுரத்தில் பல காலங்களாக பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி ரெண்டு சமூகம், ரெண்டு மிகப்பெரிய சமூகமும் இன்றைக்கி அண்ணன் தம்பி மாமன் மச்சான்ற உறவில் ரொம்ப இணக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்னைக்கு புதிதாக இந்த திமுக ஆட்சியில் இது திருப்ப தொடர்ந்துருக்கு. இதை வந்து இன்றைக்கி காவல்துறையும் திமுக அரசும் நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். பொதுமக்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றமும் வரும். பார்ப்போம், இறைவனர்களால் எல்லாமே நல்லதான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாஜக வந்து நிறையா செய்கிறாங்க இஸ்லாமியருக்கு, ஆனாலும் இருந்தாலும் ஏன் தமிழகத்தில் வந்து இஸ்லாமியர்கள் ஏன் பாஜக வந்து ஓட்டு போட மாட்டுறாங்க? ஆனால் ஓட்டு போட மாட்டாங்கன்றதை தாண்டி இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து பாஜக பக்கம் வர்றதுக்கு அதிகப்படியான விருப்பத்தோடு தான் இருக்காங்க. என் கூட நிறைய தொடர்பில் இருக்காங்க இஸ்லாமிய மக்களும் சரி, ஜமாத் தலைவர்களும் சரி. இன்றைக்கி என்ன ஆயிட்டுனாங்கன்னா, ஜமாத்துன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஜமாத் வந்து அதோடைய வேலையை சரியாக செஞ்சால் அந்த இடத்துல அரசாங்கத்துடைய தலையீடு தேவையில்லை. ஜமாத்துன்றது வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அந்த பள்ளிவாசலையே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அந்த ஜமாத்திட்ட இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி அந்த பள்ளிவாசல் மொஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே அதிகாரத்தை செலுத்துகிறாங்க ஜமாத். ஒவ்வொரு ஜமாத்துலேயும் ஒரு திமுக நிர்வாகி, ஒரு அதிமுக நிர்வாகி, இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகிகள் இருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜமாத் மக்களை வழி நடத்துகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னானே, இன்றைக்கி பிறப்பு சான்றிதழ்லேருந்து இறப்பு இஸ்லாத்துடைய எல்லா இஸ்லாமியர்களுடைய கடைசி விருப்பம் வந்து அடக்கம் பண்ணக்கூடியது அவங்க பள்ளிவாசலில் அவங்க இருந்த மொஹல்லாவில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. நமக்கு நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி பள்ளிவாசலில் அடக்கம் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. இந்த விஷயங்களை வந்து ஜமாத் வந்து கையில் எடுக்குதுங்கண்ணே. இன்றைக்கி யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு நரேந்திர மோடிஜி, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி சொல்லியிருக்காரு. யூசிசின்ற ஒரு அருமையான கொள்கை. அந்த கொள்கை வரலைன்னா, அந்த சட்டம் அமல்படுத்தவில்லைன்னா இஸ்லாமியர்கள் கடைசி வரைக்கும் தனித்து தான் விடப்படுவோம். ஏன்னா இன்றைக்கி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. இதை என்றைக்கு அரசாங்கம் கையில் எடுக்குதோ இஸ்லாமிய மக்கள் வந்து சுதந்திரத்தை அன்றைக்கி தான் அனுபவிக்க முடியும். இதுதான் உண்மையான கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க யூசிசின்னு சொல்கிறீங்க, ஓகேங்களா? இது வந்து ஜமாதி கீழே வருமா? இது இல்லைங்கண்ணே. யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வர போகிறாங்க, சட்ட திருத்தமும் கொண்டு வர போகிறாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடுனா நான் என்னுடைய பிறப்புலேருந்து, என்னுடைய திருமணத்திலேருந்து, என்னுடைய இறப்பு வரைக்கும் எல்லாமே அரசாங்கத்தில் பதிவு செஞ்சு அரசாங்கம் வழிநடத்த போகுது. இது வந்து இன்றைக்கி ஜமாத்து கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்கண்ணே, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விஷயம் சொல்கிறேன். என்னுடைய தந்தையார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார் விபத்தில் அகால மரணம் அடைந்தார். அவரை வந்து அடக்கம் பண்ணும் பொழுது அதே ஜமாத்துலேருந்து எனக்கு பிரச்சனை பண்ணாங்க. என்னை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, என்னை பிஜேபிக்காரன் அப்படின்ற மாதிரி ஒதுக்குனாங்க. அப்படின்னு பார்த்தா எனக்கு ஜமாத் தலைவர் எனக்கு வந்து என்னை ஆதரிக்கிறார். நீங்கள் வாங்கத்தான் இன்றைக்கி பள்ளிக்கு போகும்போதும் வரும்போது அவ்வளோ அன்பாக இணக்கமாக இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் அங்கே சத்தம் போடுறாங்கன்னா அவங்கள பார்த்தோம்னா தௌஹீத் ஜமாத், எஸ்டிபிஐ, அப்புறம் திமுக, இந்த மாதிரி அரசியல் கட்சியிலையும் அமைப்புகள்லையும் அடிப்படைவாத அமைப்புகள்லையும் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து மக்களை பயன்படுத்துகிறாங்க. என்னையை காமிச்சு மக்களை பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா இன்றைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நாளைக்கு எந்த இஸ்லாமியரும் பிஜேபி பக்கம் போகிறதுக்கு யோசனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டு வராங்க. அது வந்து மக்களை பயன்படுத்துகிறாங்க, என்னை வச்சு மக்களை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் சொல்ல போனால். இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் தான் இருக்கா, இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கானா? ராமநாடு மாவட்டம் மட்டும் இல்லைண்ணே, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிஜேபி நிர்வாகிகள் மட்டுமே, இஸ்லாமிய நிர்வாகிகளே நிறையா பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச பணிகளை அவங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அருமையாக வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அவங்களுடைய பூத்தில், அவங்களுடைய தெருக்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன நன்மைகள் செய்யணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவமோ ஒரு துர்ச்சம்பவமோ ஏற்படுதுன்னா, ஏன்னா மரணத்தை யாராலையும் கணிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது
அது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் நம்ம நிர்வாகிகள் கூட என்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இதற்குமே மத்திய அரசும் நமது அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் பரிந்துரையின்படி யூசிசியை முடிந்த அளவுக்கு எவ்வளவு வேகமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ வேகமாக அமல்படுத்தினா இஸ்லாமிய மக்கள் உண்மையான சுதந்திரத்தை அன்றைக்கி தான் நம்ம அனுபவிக்க முடியும். நான் உங்கள் பொன்னான கருத்துக்களை இளைய பாரத நேயர்கள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிண்ணா. ரொம்ப